வணக்கம். போன மாதம் சில ஒர்க்ஸ்லாம் ஹெல்டப்பாக இருந்தனால நிறைய வீடியோஸ் பண்ண முடியாமல் வந்து போச்சு. ஸோ இந்த மந்த் வந்து நிறைய வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்ற பிளானில் இருக்கும்போது தான் ஓகே ஃபஸ்ட் வீடியோவை என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ தான் அமேசான் பிரைம் வீடியோவில் ரிலீஸ் ஆக போகிற குருதி மூவிக்கான ட்ரெய்லர் வந்து பார்த்தோம். விஷுவல்ஸ் பார்க்கும்போதே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரீகிங்காக இருந்துச்சு. ஓகே இந்த படத்தோட கதை வந்து என்னவா இருக்கும், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய தாட்ஸ் அண்ட் டவுட்ஸ் வந்து எங்கள் மைண்டில் ஓடிச்சு. ஸோ அதே மாதிரி அந்த தாட்ஸ் அண்ட் டவுட்ஸ் எல்லாமே அவங்க மைண்ட்லேயும் ஓடி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நம்புகிறோம். ஸோ அந்த தாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு வீடியோ ஃபார்மேட்டில் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கணக்கில் தான் வந்து இப்போ இந்த ட்ரெய்லர் டிஸ்கஷன் வீடியோ மாதிரி ஒன்று பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற கான்செப்ட்ல இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க வீடியோவுக்கு போகலாம். விக்கிபீடியாவில் குருதி மூவிக்கான பிரமிஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்ஜூரான போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு பிரிசனரோட ஒரு வீட்டில் வந்து அடைக்கலம் ஆகுறாங்க சேஃப்டிக்காக அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஒரு கில்லர் வந்து அவங்கள தேடிட்டு வர மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ட்ரெய்லர்லேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு முரளி கோபிதன் வந்து போலீஸ் கேரக்டரில் வந்து இருக்காரு. ஸோ அவர் கூட இன்னொரு கேரக்டர் வந்து காட்டில் வந்து ஓடி வர மாதிரி வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. ஸோ இந்த ஷார்ட்டில் கிளியராக வந்து தெரியுது. ஸோ கொஞ்சம் பிரைட்னஸ் ஜாஸ்தி பண்ணோம் அப்படின்னா கூட இருக்கிறது இந்த கேரக்டர் மாதிரி தான் வந்து தெரியுது. ஸோ முரளி கோபி போலீஸ்னா அந்த கூட இருக்க கேரக்டர் வந்து அந்த பிரிசனர் கூட வந்து இருக்கலாம். அண்ட் இவங்களை துரத்திட்டு வர மாதிரி யாரை காமிச்சிருப்பாங்க அப்படின்னா பிருத்விராஜ் தான் வந்து ஆக்சுவலாக காமிச்சிருப்பாங்க. அதே காட்டில் அதே வந்து லைட்டிங் செட்டப்பில் வந்து அவரும் பின்னாடி யாரையோ துரத்திட்டு போகிற மாதிரி தான் வந்துட்டு ஷார்ட்ஸுமே வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. ஸோ இவர் தான் அந்த பிருத்விராஜ் அந்த கில்லர் அப்படின்ற மாதிரி தாட்ஸுமே நம்ம மைண்டுக்கு வந்து வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அடுத்த லைனில் என்ன அப்படின்னா அவங்க அந்த வீட்டில் அடைக்கலம் ஆகுறாங்கல்ல, அந்த கில்லர் அந்த வீட்டுக்கே வர மாதிரியும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம டீசர்லேயும் ஒரு ஷார்ட்டில் ஆக்சுவலாக காமிச்சிருந்திருப்பாங்க. பிருத்விராஜ் அவர் கூட இருக்க இன்னொரு கேரக்டர் ரெண்டு பேருமே வந்து ஒரு தீப்பந்தத்தோட அந்த வீட்டுக்கு வெளியில் நிற்கிற மாதிரியுமே வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ அந்த வீட்டில் இருக்கிற ஆட்களுக்குமே வந்து ஒரு டீப்பான பாஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த பாஸ்ட் பற்றி என்ன அப்படின்னு நம்ம இன்னொரு பாயிண்டில் பார்ப்போம். இப்போ ட்ரெய்லராக இருக்கட்டும் டீசராக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே வந்து ரெண்டு போல்டான டெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து அவுட் டு கில், இன்னொன்று வந்துட்டு அண்ட் ஓத் டு ப்ரொடெக்ட் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அவுட் டு கில் வந்து கிட்டத்தட்ட பிருத்விராஜ் கேரக்டர் கூட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு. ஏன்னா அவர் தான் துரத்திட்டு வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்போ அண்ட் ஓத் டு ப்ரொடெக்ட் வந்து மேபி அந்த போலீஸ் ஆஃபீஸர் கூட வந்து லிங்க் ஆகிற மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லாட்டி கூட வந்து ரோஷன் கேரக்டர் கூட வந்து லிங்க் ஆகிற மாதிரி இருக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா அந்த விக்கிபீடியா பிரமிஸ்லையும் ஸோ இவங்க எல்லாருமே அந்த வீட்டுக்கு வராங்க, அங்கே இருக்கவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அன்எக்ஸ்பெக்ட் நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரோஷனுக்கும் பிருத்விராஜுக்கும் ஆக்சுவலாக நிறைய கான்ஃப்ளிக்ட் இருக்க மாதிரியுமே வந்து ட்ரெய்லர் நிறைய இடங்களில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தோம்ல அந்த காட்டில் நடக்கிற சேஸ் மாதிரி. ஸோ அந்த போலீஸ் கேரக்டர் அண்ட் பிருத்விராஜ் கூடயே சேர்ந்து ரோஷனும் இருக்கிற மாதிரி இருக்குது. அதே லைட்டிங் அதே காட்டு செட்டப்பில் வந்துட்டு இவருமே ஒரு கத்தி வெளியில் எடுத்துகிட்டு நிற்கிற மாதிரி வந்து இருக்குது. அண்ட் ஒரு கீழே விழுகிற மாதிரி நிறைய ஷார்ட்ஸ்லாம் வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. ஸோ இங்கே உங்களுக்கு நடுவில் வந்துட்டு இவரும் வந்து இன்வால்வ் ஆகுறாரு அப்படின்ற மாதிரி கூட வந்து நமக்கு தாட்ஸ்லாம் வந்து வருது. அட் த சேம் டைம் அந்த ஒரு ஜீப்லேயுமே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து சண்டை போடுற மாதிரி வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஷாட் வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. அண்ட் குறிப்பாக பார்த்தோன்னா ஒரு டயலாக் ரெஃபரன்ஸே வந்து இருக்கும். ரோஷன் என்ன சொல்லுவார் அப்படின்னா நான் வந்து பண்ணுறது விஷயங்கள் எல்லாமே கடவுள் தான் வந்து ஜட்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு டயலாக் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு டைரக்ட் பேரலாக வந்துட்டு பிருத்விராஜுமே வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன டயலாக்ல ரெஸ்பாண்ட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நீ பண்ணுற விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கடவுள் உனக்கு தண்டனை கொடுப்பாரு, பட் என்னோட பங்குக்கு நான் பண்ண வேண்டியதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியுமே வந்து இருக்கும். அதில் குறிப்பாக இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நீ இன்னைக்கு பண்ண விஷயங்களுக்காக உனக்கு தண்டனை வந்து கண்டிப்பாக கடவுள்கிட்ட இருந்து வரும் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஆக்சுவலாக யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அது வந்து ரோஷன் கிட்ட தான் அவர் டேரெக்டாக பேசுகிறார் அப்படின்றதுக்கான சான்சஸுமே வந்து நிறையா இருக்குது. ஸோ அது கம்ப்ளீட்டாக மேட்ச் ஆகுமா அப்படிங்கிறது வந்து படத்தில் பார்த்தா தான் வந்து தெரியும். ஸோ நம்ம பார்த்து பிரமிஸ்லேயுமே வந்து அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆப்வியஸாக அந்த வீட்லேயுமே வந்து நிறைய இம்பார்ட்டண்டான விஷயங்கள் நடக்கும், நிறைய இன்டென்ஸான சீன்ஸ் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நமக்கு டீசர் அண்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஃபீல் வந்து கொடுத்துருந்துருக்கும். ஏன்னா பிருத்விராஜோட கேரக்டரும் பார்த்தோம் அப்படின்னா காமான சில விஷயங்கள் பேசுகிற மாதிரியும் அந்த மாதிரிலாமே வந்து ஷார்ட்ஸ் காமிச்சிருந்தாங்க. அட் த சேம் டைம் அந்த டோர்லாம் உடச்சிட்டு உள்ளே யாராச்சும் இருக்காங்களான்னு தேடி போகிற மாதிரியுமே வந்து ஷார்ட்ஸ்லாம் வந்து காமிச்சிருந்தாங்க. அது சேம் டைம் இப்போ பிருத்விராஜ் கூட இன்னொரு கேரக்டர் வர மாதிரியுமே வந்து இருக்கும் இல்லையா. அவர் வந்து ஃபஸ்ட் டைம் டோர் ஓப்பன் பண்ணும் ஒரு ஸ்மைலோடு இருக்க மாதிரி ஒரு சர்க்காஸ்டிக்காக சிரிக்கிற மாதிரி வந்து இருக்கும். அட் த சேம் டைம் இன்னொரு ஷார்ட்டில் டோர் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தோன்னா பயங்கர இன்டென்ஸாக வந்துட்டு ஒரு லுக்கோட தான் வந்து இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் நம்ம ரோஷனோட கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னாலுமே வந்து ஃபஸ்ட் டைம் டோர் திறக்கிற மாதிரி அந்த ஷார்ட் காமிக்கும் போது ஷார்ட்லாம் நீட்டாக இருக்கும், எதுவுமே வந்து ஒரு விஷயமும் நடந்திருக்காது. பட் அட் த சேம் டைம் உள்ள வீட்டில் நடக்கிற மற்ற ஷார்ட்ஸ்லாம் வந்து காமிக்கும் போது ரைட் சைடில் மட்டும் வந்து பிளட் ஸ்டெயின்ஸ் இருக்க மாதிரியுமே வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. அண்ட் அட் த சேம் டைம் டீசரில் இன்னொரு ஒரு ஷார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னாலுமே வந்துட்டு இன்ஜுரி கையில் வந்து ஒன்று இருக்க மாதிரியுமே வந்து இருக்கும், பிளட் அதுலேருந்து வந்துட்டு இருக்க மாதிரி வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. ஸோ அந்த இன்ஜுரியை தான் வந்துட்டு நம்ம முன்னாடியே பேசணும் இல்லையா, அந்த காட்டில் வந்து ஒரு சேஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்குன்ட்டு. ஸோ அங்கே கையில் கட்டு போட்டிருக்க மாதிரியுமே வந்து இருக்கும். அண்ட் பிருத்விராஜோட கேரக்டர் அந்த கதவுலாம் உடைக்கிற மாதிரி இருக்கலாம். அப்போ கூட வந்து ஒரு கேரக்டர் நிற்கிற மாதிரி வந்துருக்கு. அந்த கேரக்டரோட ஷர்ட் வந்து இந்த இடத்துல லைட்டாக தெரியுது இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபேஸையுமே ஒரு ஷார்ட்டில் வந்து ரிவீல் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ இந்த கேரக்டர் இந்த பர்சன் ஆக்சுவலாக நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்லேயுமே வந்து ஒரு டோர் திறக்கும் போது ஃபுல்லாக பிளட் கவர் ஆன மாதிரி ஒரு கேரக்டர் அப்படியே வெளியில் ஸ்டெப் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரே ஷர்ட் தான் போட்டிருக்க மாதிரி அந்த ஃபீச்சர்ஸுமே ரெசம்பிள்
அசம்பிள் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஷாட்டில் வந்து வீட்டுக்குள்ளே நிறைய பிளட்டை வந்து துடைக்கிற மாதிரியுமே வந்து காமிச்சிருந்துருப்பாங்க. ஸோ என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளே இன்டென்ஸான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். படத்தோட டைட்டில் வந்து குருதின்னு வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ குருதி அப்படின்ற அந்த வேர்டுக்கான மீனிங் பார்த்தோம் அப்படின்னா பர்ன்ட் ஆஃபரிங் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ டீசரில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டயலாக் இருக்க மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா ஒரு ஸ்மால் ஸ்பார்க் ஆஃப் ஹேட் கூட வந்து ஒரு பெரிய ஃபயராக வந்து மாறும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அண்ட் கடைசியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஜெயிச்சிட்டோன்ற கணக்கிலே இருக்கும் போது நம்மளே அந்த ஃபயரில் வந்து எரிஞ்சு போயிடும் அப்படின்னு அந்த டயலாக் வரும்போது தான் பிருத்திவிராஜோட கேரக்டரையுமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அவர் கையில் ஒரு பந்தல் இருக்க மாதிரியுமே வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. அதே ஆல்டர்னேட்டிவ் டிரான்ஸ்லேஷன்ஸ் பார்த்துருந்தாலுமே வந்து ரிச்சுவல் ஸ்லாட்டர் அப்படிங்கிற மாதிரி மீனிங்லாம் வந்து வருது. இப்போ அதுவுமே அந்த ஆஃபரிங் அப்படின்ற விஷயத்து கூட வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ ஒரு ஸ்லாட்டர் பண்ணி அந்த லைஃப் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கான்டெக்ட்ல தான் வந்து வருது. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, வவுட் கில் அப்படின்றது தான் வந்து பிருத்திவிராஜோட கேரக்டரை டிஃபைன் பண்ணுற மாதிரியுமே வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கு பேரலாக தான் இதுவுமே இருக்க மாதிரி வந்து இருந்துச்சு. அண்ட் குறிப்பாக அந்த பர்ன்ட் அப்படின்ற அந்த விஷயம் இருக்கனால தான் வந்து ஃபயரையுமே இந்த எலிமெண்ட்ஸ்லாம் வந்து விஷுவலாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து எங்களுக்கு தோணுச்சு. அண்ட் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னாலுமே வந்து அந்த டீசர் ட்ரெய்லரில் அந்த நேம் வரதுக்கான எஃபெக்ட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஃபயர் மூலிமா வந்து ரிவீல் ஆகிற மாதிரி தான் வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. ஸோ இந்த தீமை தான் வந்து விஷுவலாக எல்லா பக்கமும் ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணி இருந்துச்சு. ஸோ அந்த வீட்டில் இருக்க கேரக்டர்ஸ்க்குமே ஒரு டார்க்கான பாஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம் இல்லையா? அதுக்கு ரெஃபரன்ஸாக ஒரு டயலாக்மே வந்துருக்கும். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 24 பேர் அந்த நைட்டில் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்லி அங்கே நடந்த ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் பற்றி தான் வந்து பேசுகிற மாதிரி இருக்குது. ஏன்னா டீசர் அண்ட் ட்ரெய்லர் ரெண்டுலேயுமே வந்து நிறைய அங்கே லேண்ட்ஸ்லைட் ஆன மாதிரி ஒரு ஷார்ட்ஸ்லாம் வந்து காமிப்பாங்க. அண்ட் அந்த இடத்துலையுமே வந்துட்டு ரோஷன் இருக்க மாதிரியுமே தான் வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. அண்ட் குறிப்பாக ஒரு கையிலையுமே வந்து ஒரு பொம்மை வந்து இருக்கும். அதுக்கு ஒரு க்ளோஸ்அப் ஷாட் வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி அவரோட க்ளோஸ் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற ஒரு லவ்ட் ஒன் யாரையோ வந்து அவர் இறந்துட்டாரு, ஒரு சைல்டு இல்லாட்டி அந்த மாதிரி யாரோ வந்து ஒருத்தவங்களை வந்து இறந்துட்டார் அப்படின்ற விஷயத்தை தான் இந்த மூலியமாக வந்து அவங்க கன்வே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து எங்களுக்கு தோணி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி விஷுவல்ஸ்க்கான அர்த்தங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நமக்கு ஆகஸ்ட் 11 படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா தான் வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் நீங்கள் வேறு ஏதாச்சும் இந்த ட்ரெய்லரில் கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா மறந்துடாமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை வேறு ஏதோ ட்ரெய்லர்ஸில் கூட நீங்கள் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை வச்சு நம்ம வந்து ஃபியூச்சரில் வீடியோஸ் பண்ணலாம். நன்றி.